ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு சமூக உணர்வுள்ள ஒரு கதை தான். நான் சொல்ற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். என் பெயர் பிரியா, வயது 28. அர்ஜுன் என் கணவர். எங்கள் வாழ்க்கை ஒரு திரைப்படத்தை போல இனிமையாக சென்று கொண்டிருந்தது. திருமணமான சில மாதங்களில் திடீரென எனக்கு உடல் பலவீனம், அதிக காய்ச்சல், சாப்பிட பிடிக்காத நிலை என எல்லாமே தலைகீழாக மாறின. மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர்கள் என் கணவரை மட்டும் தனியாக அழைத்துச் சென்றார். என் மனம் பதறியது. ஏதோ மோசமான ஒன்று நடப்பதாக உணர்ந்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு என் கணவர் அர்ஜுன் என் கையை பிடித்துக் கொண்டு, பிரியா, தைரியமாயிரு என்றார். அவரது கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் அவரது குரலில் ஒரு உறுதி இருந்தது. உனக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த கணம் என் உலகம் அப்படியே உறைந்து போனது. சுற்றி இருந்தவர்கள் பேசுவது எதுவும் என் காதில் விழவில்லை. என் காதல், என் கனவுகள், என் வாழ்க்கை எல்லாமே முறிந்து விட்டதாக உணர்ந்தேன். வீட்டிற்கு வந்த பிறகு நான் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக் கொண்டேன். யாரிடமும் பேசவில்லை, எதற்கும் பதிலளிக்கவில்லை. என் தலைக்குள் ஒரு பயங்கரமான எண்ணம் மூடியது. நான் ஒரு தொற்றுநோய், என் கணவரின் வாழ்க்கையை நானே நாசம் செய்துவிட்டேன் என்று எண்ணினேன். நான் என்னையே வெறுத்தேன். அர்ஜுனை பார்க்கும் போது கூட குற்ற உணர்வால் கண்கள் கலங்கின. இந்த செய்தி எங்கள் குடும்பத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. என் கணவர் இந்த விஷயத்தை எங்களுடைய குடும்பத்தினரிடமும் உறவினர்களிடமும் சொல்ல வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அர்ஜுன் கூறியதும் என் அம்மா கதறி அழுதார். என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன பாவம் பண்ணேன் என்று கதறினார். என் அக்காவோ, பிரியா, இனி எப்படி எல்லாரையும் பார்ப்பது என்று தயக்கத்துடன் கேட்டாள். என் மாமியார் முதலில் அதிர்ச்சி அடைந்து, இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்தை நடத்தி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டார். அர்ஜுன் அனைவரையும் அமைதிப்படுத்தி, நாம தான் அவளுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை, இந்த நோயை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் என்று விளக்கினார். மெல்ல மெல்ல எங்களை சுற்றியுள்ள உலகம் சுருங்க தொடங்கியது. உறவினர்கள் பலர் எங்களை சந்திப்பதை தவிர்த்தனர். என் மாமியார் வீட்டில் நான் பயன்படுத்தும் தட்டு, டம்ளர், சோப்பு, டவல் எல்லாவற்றையும் தனியாக பயன்படுத்த சொன்னார். நான் மனதளவில் உடைந்து போனேன். என்னை தொட்டால் நோய் பரவி விடுமோ என்று அவர்கள் பயந்தனர். என் திருமணத்திற்கு பிறகு என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை தவறாக என்ன நினைத்தனர். இவர்களுக்கு நான் என்னை எப்படி நிரூபிக்கப் போகிறேன் என்று மனதளவில் ரொம்ப குழம்பி போனேன். இவளுக்கு எப்படி இந்த நோய் வந்தது, இவள் ஏதும் தவறு செய்திருப்பாளோ என்று ஒருவருக்கொருவர் கிசுகிசுப்பாக என் காதில் விடுமாறு பேசியது என்னை, என் கணவரையும் ரொம்ப பாதித்தது. இந்த வதந்திகள் என்னை சுற்றி இருந்த ஒரு சுவர் போல எனக்குள் ஒரு தனி உலகத்தை உருவாக்கியது. ஒரு நாள் அர்ஜுன் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து பேசினார். என் திருமணம் நடந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போது இரத்த பரிசோதனைகள் சரியாக செயல்படவில்லை. அப்போது எனக்கு ஏற்றப்பட்ட இரத்தத்தின் மூலம் இந்த வைரஸ் பரவி இருக்கலாம் என்று உங்கள் மருத்துவர் கூறியதை அர்ஜுன் அவர்களுக்கு சொன்னார். இந்த தகவலை விளக்கமாக அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இது எனது தவறு அல்ல, மருத்துவ கவனக்குறைவால் நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொண்ட பிறகு சிலர் என்னிடம் அனுதாபத்துடன் பேசினர். ஆனால் சிலர் இன்னும் தங்கள் பயத்தில் இருந்து வெளியே வரவில்லை. ஆனால் அர்ஜுன் என் அருகில் வந்து அமர்ந்தார். பிரியா, நான் உன்னை நேசிப்பது உனது உடலுக்காக அல்ல, உனது மனதிற்காக. இந்த நோய் நம்மை ஒருபோதும் பிரிக்காது என்று எனக்கு தைரியம் கூறினார். அவர் மருத்துவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசிய பிறகு எய்ட்ஸ் பற்றிய அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டார். சமூகத்தில் இந்த நோய் குறித்து இருக்கும் தவறான கருத்துக்களை தகர்த்தெறிந்தார். என் கணவரின் முதல் செயல்பாடு என் பயத்தை நீக்குவதுதான். ஒவ்வொரு காலையும் இந்த மருந்துகள் உன் உடலில் உள்ள நோய் கிருமிகளை அழித்து உன்னை மீண்டும் பலப்படுத்துகின்றன என்று கூறி என் கையில் மருந்து மாத்திரைகளை கொடுத்தார். நான் சாப்பிட்ட பிறகு, நான் நன்றாக உறங்கிய பிறகும் என்னை பார்த்து நிம்மதி கொள்வார். நான் சாப்பிட்ட ஒவ்வொரு கவலமும் அவரது அன்பு கலந்திருந்தது. நாங்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் நான் பயந்து பயந்து மற்றவர்களிடமிருந்து விலகி செல்வேன். ஆனால் அர்ஜுன் என் கையை பிடித்து கொண்டு நடப்பார். சமுதாயத்தை பற்றிய பயம் உனக்கு தேவையில்லை பிரியா என்று என் பயத்தை போக்கினார். அவரது தோற்றத்தையும் அவரின் பேச்சையும் பார்த்து நான் நிம்மதியடைந்தேன். அவர் நோய் பற்றி அறிந்தும் எங்களை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. ஒரு முறை எங்கள் குடும்பத்தினர் சிலர் நான் அருகில் இருக்கும் போதே, இனிமேல் பிரியாவுக்கு எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் எப்போது 2வது திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று என் கணவரை கேட்டனர். இந்த கேள்விக்கு என் கண்கள் கலங்கின. அந்த சமயம் அர்ஜுன், பிரியா எனது மனைவி, அவள்தான் என் வாழ்க்கை, அவளுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினார். இந்த கேள்விகளுக்கு என் கணவர் அளித்த பதில், நான் இன்னும் அவரது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கின்றேன்
வாழ்கின்றேன் என்பதை உணர்த்தியது. இன்று என் உடல்நிலை நன்றாக உள்ளது. எனது வைரஸ் சுமை கட்டுக்குள் உள்ளது. அர்ஜுன் எப்போதும் என் அருகில் இருக்கிறார். அவர் எனது கணவர் மட்டுமல்ல, என் உயிர் நாடி. அவரது அன்பு என் பயத்தையும் வலியையும் குற்ற உணர்வையும் வென்றது. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான்: நோய்கள் உடலை மட்டும் தாக்கும், அன்பையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் தாக்காது. இந்த கதை எய்ட்ஸ் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவ சிகிச்சை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் அன்பும் புரிதலும் சமூக ஆதரவும் முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. அர்ஜுன் செய்தது வெறும் கடமை அல்ல, அது உண்மையான அன்பின் வெளிப்பாடு. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye friends.